லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டீம் எப்படியோ அப்சைட் டவுனுக்குள்ளே போயிருப்பாங்க. அதோட கன்டினியூஸ் வெர்ஷனை தான் இதில் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே அந்த ஆர்மியில் இருக்க லேடி ஹீரோ டீமுக்கு யார் ஹெல்ப் பண்ணி அவங்க உள்ளே போயிருப்பாங்க, கேட்டெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு அப்படின்னு தேடி வராங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தா எரிக்காவும் அவரோட ப்ரொஃபஸரும் மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் இந்த சயின்ஸை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இதெல்லாம் ரியலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிராக்கிள்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்படி சொல்லிகிட்டு இருக்க டைம்லேயே அந்த ஆர்மியில் இருக்க லேடி வந்து அவங்கள பிடிக்கிறதுக்கு அவங்க இருக்க இடத்துக்கே தேடி வந்துட்டா. அப்படியே கட் பண்ணால் நம்ம மேக்ஸை காட்டுறாங்க. மேக்ஸை நம்ம லாஸ்ட் சீரீஸில் பார்த்தவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவளால் நடக்க முடியாதுன்றதுனால அவளை பார்த்துக்கிறதுக்கு விக்கியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ டீம் அப்சைட் டவுனுக்குள்ளே ரெண்டாக பிரிகிறாங்க. நம்ம எள்ளு, ஹர்பரு, காளி, அப்புறம் இன்னொருத்தவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் உள்ளே போகிறாங்க வெக்னாவை தேடி. பிரிஞ்ச இன்னொரு டீமு அப்சைட் டவுனில் இருக்க அந்த டவர் மேலே ஏறி அதில் மேலே இருக்க இன்னொரு உலகத்துக்கு போகிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அந்த டவர் மேலே ஏறி அங்கே இருக்கிற பாம் வச்சாதான் இந்த மேப்பில் காட்டியிருக்க மாதிரி, அதாவது நம்ம டஸ்டின் சொன்ன மாதிரி இந்த அப்சைட் டவுனையே ஃபுல்லாக வெடிக்க வைக்க முடியுன்றதுக்காக இவங்கெல்லாம் ஒன்றா தனியாக போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம எல்லை காட்டுறாங்க. நம்ம எல்லை எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ் லேபில் இருக்கிறா. அங்கே கரண்ட்டே இல்லை. அதனால் அந்த சொட்டத்தலையன் கரண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு மேலே போயிருக்கிறான். நம்ம ஹார்பரும் எல்லும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ போய் வெக்னாவை கொல்லுட்டு மறுபடியும் பத்திரமா திரும்பி வந்துடணும்னு சொல்லிட்டு ஹார்பர் அவளுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்குறான். நம்ம காளி கண்ணை மூடினதுக்கப்புறம் எல்லை காட்டுறாங்க. எல்லை அந்த சிலிண்டருக்குள்ளே இந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வச்சு அடைச்சதுக்கப்புறம் நம்ம ஹார்பர் மேலே ஏறி அந்த டேங்க்கை ஃபுல்லாக மூடி க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் ஹார்பர் எல்லாம் பார்த்துட்டு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு தலையை ஆட்டிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் குழந்தைங்க அப்சைட் டவுனில் கடத்தப்பட்டிருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் மாட்டி விட்ருப்பாங்க, இடி மின்னல் இடிக்கிறதெல்லாம். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மேக்ஸை காட்டுறாங்க. நம்ம மேக்ஸை பார்க்க நம்ம எல்லும் காளியும் அங்கே வராங்க. அதுவும் ட்ரீம் வேர்ல்டில். மேக்ஸுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. அப்போ தான் சொல்கிறான், நம்ம வந்து என்னோடய ட்ரீம் வேர்ல்டில் இருக்கோம், நம்ம போய் வெக்னாவோட மைண்டில் இப்போ பார்க்க போகிறோம், அதுக்கு வழி நீ தான் காட்டணும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம எல். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வெக்னாவோட கையை பிடிச்சி அவனோட நினைவுக்குள்ளே நம்ம எல் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே யார் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நீ தான் வழிகாட்டணும் மேக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மேக்ஸ் அங்கே எங்கேன்னு சுற்றி பார்த்துட்டு நான் வா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழைய காலத்தெல்லாம் அப்படியே ஒரு விஎஃப்எக்ஸாக ஒரு மாதிரி நல்லா பழைய இடம் மாதிரியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. இந்த வழியில் தான் நம்ம போனால் தான் நம்ம வெக்னாவை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லையும் காளியையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அங்கேயே வந்து நாடகம் போட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம நிற்கலாம், இங்கேயே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் வெக்னா எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம 2ஆக பிரிஞ்ச ஹீரோ மைக்கும் வில்லும் ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்குறாங்க. என்ன பேசிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம், உன்னோட சிந்தனையை என்னால் புரிஞ்சிக்காமல் இத்தனை நாள் இருந்துட்டேன், ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், உனக்காக நான் ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக வந்து நிற்பேன், உனக்கு எப்போதுமே நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு வில்லுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். வில்லு நீ என்னை விட்டு எப்படியும் போக மாட்டேன், எனக்கு நீ எப்போதுமே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்ப அப்படி இப்படின்னு கதை பேசிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக. அப்படியே சீன் கட் பண்ணால் அந்த டவரில் மறுபடியும் எல்லோரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டஸ்டின் தான் புத்திசாலியாச்சே, சும்மா இருப்பானா, ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடக்குது, ஆனால் எனக்கு சரியாக படல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்போ தான் நமக்கு தெரியுது அப்சைட் டவுன் வேர்ல்டு மேலே இருக்கிற பூமி, அதாவது நம்ம மேலே இருக்க அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு கீழே வந்து நம்ம பூமியில் மோதுறதுக்கு வந்துட்டுருக்கு. வெக்னா வந்து அந்த குழந்தைங்கள பிடிச்சி வச்சு அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இந்த பூமியை வந்து இதில் மோத வச்சு எல்லாரையும் அழிக்கிறது தான் அவனோட பிளானு. இதை வந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ டீம் மேலே ஏறி வந்தாங்க. சடனாக பார்த்தா அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு நம்ம டவர் மேலே டச் ஆகிடுது. டச் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்கே தான் மேலே இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது 500 அடிக்கு மேலே. டக்குன்னு அந்த டவர் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுகுது. கரெக்டான டைமில் எள்ளு வெக்னாவோட மைண்டுக்குள்ளே போய் வெக்னாவை தூக்கி போட்டதுக்கப்புறம் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டு நம்ம பூமியை மோத வர்றதை அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் சடனாக பார்த்தா ஸ்டீவ் கீழே விழுக ஆரம்பிச்சிட்றான். அவன் எப்படி கீழே ஜம்ப் ஆகி விழுந்தான்னு தெரியல, ஆனால் விழுகிறான். விழுந்ததுக்கப்புறம் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம ஜோனதன் வந்து ஸ்டீவை காப்பாற்றிடுறான். ஆனால் யாரும் நினச்சி கூட பார்க்கல, ஸ்டீவ் செத்துருவான்னு தான் நினச்சோம். ஆனால் ஒரு வழியாக எப்படியோ ஜோனதன் ஸ்டீவை காப்பாற்றி முடிச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த அப்சைட் டவுன் மேலே, அதாவது மேலே இருக்க உலகத்தில் ஒவ்வொருத்தங்களாக மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க.
சீனை கட் பண்ணால் நம்ம மேக்ஸு ஹாலியை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக காப்பாற்றி கொண்டு போகலான்னு நினைக்கும்போது அவங்க எல்லாருமே மேக்ஸை தான் பெரிய திருடி மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக எள்ளு ஒரு மைண்ட் கேம் விளையாடுறாங்க. அதாவது அங்கேயே தான் இருக்கிறாங்க, ஆனால் யார் கண்ணுக்கு தெரியாத மாதிரி நிற்கிறாங்க. நான் எள்ளு ஹென்ரியை பார்த்து ஏன் இப்படிலாம் பண்ணுற, குழந்தைங்கள நீ தான் டார்ச்சர் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிடுறான். சொல்லி ஹென்றி வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். வெக்னா வேறு யாரும் இல்லை, வெக்னாவும் ஹென்ரியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இவனுக்கு 2 அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹார்பரை காட்டுறாங்க. ஹார்பர் இருக்கிற இடத்துல தான் நம்ம எள்ளு இருக்கிறா. அவளோட நினைவில் தான் இப்போ வந்து நம்ம அந்த குட்டீஸ் எல்லாரையுமே காப்பாற்றிட்டுருக்குறா. ஸோ ஹார்பரை எப்படியாவது தடுத்தால் மட்டும்தான் எள்ளை வெளியே கொண்டு வர முடியும்ன்ட்டு நம்ம ஹார்பரை வந்து மைண்ட் கேம் விளையாடுறான் நம்ம வெக்னா. என்னென்னா அவங்க எள்ளும் காளியும் பேசினதை அவனுக்கு அப்படியே படம் பிடிச்ச மாதிரி போட்டு காமிக்கிறான். இவங்க 2 பேரும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செத்து போயிடலான்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணு முன்னாடியே வெக்னா வந்து நின்று அவனை சுட்டு கொல்லலான்னு முயற்சி பண்ணுவான். ஆனால் அந்த முயற்சி நம்ம எள்ளு மேலே கன்று பட்டு எள்ளு சாகுற மாதிரி நிலைமைக்கு போயிடுவாள். ஆனால் அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு அந்த கண்ணாடியை உடச்சி எள்ளை காப்பாற்றலான்னு ஹார்பர் முயற்சி பண்ணுவான். அட் த சேம் டைம் எள்ளு செத்துருக்க மாட்டாள். அவள் கண்ணு முன்னாடி அப்படி செத்த மாதிரி காமிச்சிருப்பான் வெக்னா. அவள் உயிரோடு தான் இருந்திருப்பாள். தேவையில்லாமல் அவளை தட்டி வெளியே கொண்டு வந்துடுவான் நம்ம ஹார்பரு. நம்ம எள்ளு கண்ணை முழிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரீம் வேர்ல்டில் தான் வந்து எள்ளோட ட்ரீம் வேர்ல்டில் தான் மேக்ஸும் இருந்திருப்பா, காளியும் இருந்திருப்பா. இப்போ எள்ளு கண்ணை முழிச்சதுனால என்ன ஆச்சுன்னா நம்ம எள்ளு அங்கேருந்து மறைஞ்சிருவா. அவள் மறைஞ்சோடனே பின்னாடியே காளியும் மறைஞ்சிருவா. காளி மறைஞ்சா மேக்ஸும் மறைஞ்சிருவா. அப்போ அந்த குட்டீஸுங்க எல்லாமே அங்கேயே தான் தனியாக இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஆனால் நம்ம ஹாலி அவளே பெரிய ஹீரோயின் மாதிரி தானே, சிஐடி ஆஃபீஸர் மாதிரி தானே. அதனால் அவள் மற்ற குட்டீஸுக்கு எல்லாரையுமே கூட்டிகிட்டு நம்ம அந்த மறுபடியும் அந்த பழைய குகைக்கே போகலான்னு முடிவெடுக்கிறாள். எல்லோரையும் கூட்டிகிட்டு அந்த குகைக்கும் போகிறாள். அவங்க உள்ளே போகிற டைம் பார்த்து ஹென்றி கரெக்டாக வந்து நம்ம ஹாலியோட காலை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். ஆனால் நம்ம அந்த டெக்ஸ்டர் சும்மா இருப்பானா, அவன் பிடிச்சி அவளை இழுத்துட்டு வேறு சிம்பிள் மாதிரி காட்டி முடித்தா அவன் ஹென்ரிக்கு வந்து செம்ம கோபமாயிடுவான். அப்படி சீனை கட் பண்ணால் அப்படி அப்சைட் டவுனுக்கு உள்ளே போன இன்னொரு டீமை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஸ்டீவும் ஜானதனும் மாறி கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. உன்னை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் என்னையை காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நேராக போயிட்டு இருக்கும்போது வெக்னா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாங்க. இவ்வளோ பெருசாக இருக்குதா அப்படின்ட்டு நம்ம மைக்கு, ஹீரோயின், ஸ்டீவ், வில்லு, ஜானதன் எல்லாருமே அதை பார்த்துட்டு மிரண்டு போன மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போது நம்ம வில்லு இருக்கான்ல, வில்லுக்கு தான் என்ன பண்ணாலும், அதாவது ஹென்றி என்ன பண்ணாலும் அவனுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஒரு சூனியக்காரன் மாதிரி. அதனால் நான் வில்லு மட்டும் அங்கே இருக்கட்டும், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வில்லோட அம்மா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு மற்ற எல்லாருமே அமுச்சுட்றாங்க, நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்ட்டு. நம்ம ஹென்றி என்ன பண்ணுறான்னா அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். அந்த குட்டீஸுங்க எல்லாரையுமே பின்னாடி துரத்தி போயிட்டே இருக்கிறான். அவங்க அந்த பாறை மாதிரி இருக்கிற அந்த பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கிற அந்த பெரிய ஏரியாவில் அவங்க எல்லாருமே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஹாலி அவங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டே இருக்கிறாள். அவளால் முடிஞ்ச வரைக்கும் அவளோட முயற்சியை கைவிடாமல் எல்லாரையும் காப்பாற்றிட்டே இருக்கிறாள். நம்ம ஹென்றி ரொம்ப கோபமாக அவங்கள துரத்தி வந்துக்கிட்டே இருக்கிறான், விடாமல் துரத்துறான். அப்படியே சீனை கட் பண்ணால் எள்ளும் ஹார்பரும் பேசிகிட்ருக்குறாங்க. ஹார்பர் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் என்ன முயற்சி பண்ணீங்க, எனக்கு தெரியாமல் என்ன பிளான் பண்ணிங்கன்னு எனக்கு எல்லாத்தையுமே ஹென்றி எனக்கு காமிச்சிட்டான், நீங்கள் அப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஹாலி அவங்கள சுற்றலாம், நம்ம செத்தால் மட்டும்தான் இந்த உலகம் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஹாலி சொல்கிறான். ஆனால் ஹார்பர், இதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத, தயவு செஞ்சு அந்த இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு பையன், எல்லாருமே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உலகத்தை நினச்சிப்பார் அப்படி இப்படின்னு நிறைய மைண்ட் வாஷ் பண்ணுறான் நம்ம ஹார்பர். இல்லை, காளி இதெல்லாம் கேட்டுட்டு கீழே கண்ணை இறக்கிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய வைப்ரேஷன் மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. அது இருந்தால் எல்லாலையும் காளியாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பவர் வந்து பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி காளியை பிடிச்சிட்றாங்க. காளியை காப்பாற்ற வந்து ஹார்பரையும் பிடிச்சிட்றாங்க. ஸோ மாடியிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம சொட்டத்தலையன் கையில் இருக்க கன்னை வச்சு ஹெலிகாப்டர் மேலே தூக்கி போட்டு ஹெலிகாப்டரை வெடிக்க வச்சிடறான். வெடிக்க வச்சதுனால காளி, எள்ளு 2 பேருமே பொழைச்சிருவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆர்மிக்காரன் கையில் இருந்த துப்பாக்கியில் இருந்து வந்த குண்டு காளி உடம்புல பட்டு காளி சாகிற நிலைமைக்கு போயிடுறான். ஹார்பரு சும்மா விடுவானா, அவன் மற்றவங்கள அடிக்கிறான். ஆனால்
நம்ம எள்ளு அவரோட பவரை யூஸ் பண்ணி மற்றவங்க எல்லாரையுமே டக்கு டக்குன்னு கொலை பண்ணிவிட்டு அந்த ஆர்மிக்காரன் அவனையே சுட்டு கொலை பண்ண வச்சிட்றான். அதுக்கப்புறம் காளியை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹார்பர்கிட்ட எள்ளு கேட்டுகிட்டே இருக்கா. அவன் ஹார்பரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறான். போய் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் பார்க்குறதுக்குள்ளே காளி இறந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹார்பரும் எள்ளும் மொட்டை மாடிக்கு போய் 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்காக ரொம்ப பண்ணியிருக்கீங்க, நான் உங்கள் பொண்ணு இல்லை, ஆனால் நீங்கள் என்னை உங்கள் பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு அப்பாவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறா எள்ளு. இதெல்லாம் பேசிட்டு எள்ளு அந்த அப்சைட் டவுனில் இருக்க இன்னொரு உலகத்துக்கு பறந்து போகிறா. சீனை கட் பண்ணால் ஹாலி பின்னாடியே விரட்டிட்டு வந்த ஹென்றி ஒரு வழியாக ஹாலியை பிடிச்சிட்றான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு ஹாலியை தூக்கி போட்டுறான். அவன் சின்ன வயசில் அவனுக்கு நடந்ததை அவன் கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கான் ஹென்றி. அப்படி அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பையனாக இருக்கான் அந்த ஹென்றி. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த கீழே இருக்க குகைக்குள்ளே வந்து பார்க்குறான். அங்கே ஒரு மருத்துவர் மாதிரி ஒருத்தர் கீழே படுத்துருக்கிறாரு. கையில் ஒரு பொட்டி வச்சுருக்கிறாரு. அவரும் இவரும் மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்ல ஹென்றி கையில் கிடைக்கிறத எடுத்து கோவத்தில் அவர் தலையிலேயே அடி அடின்னு அடித்து அவரை சாகடிச்சிட்றான். சாகடித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயந்து போன அந்த ஹென்றி ரொம்ப அழுகிறான். ரொம்ப அழுதது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியில் இருக்கிறது என்ன தான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்குறான். அதுலேருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி ஒன்று வந்து அவன் கைக்குள்ளே அது அப்படியே உள்ளே போகுது. உள்ளே போகும்போது அவன் ரொம்ப பயந்துடுறான். அப்படி அவன் உள்ளே போனது தான் வெக்னா. அதுவும் இவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு 2 பேரும் பெரிய வில்லனாக மாறிடுறாங்க. ஒரு மறு உலகத்தையே காமிக்கிறாங்க, வேறு மாதிரி காட்டுறாங்க. விஎஃப்எக்ஸில் வேறு லெவலாக நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹென்றி பவர் கிடச்சது இப்படி தான். இதனால தான் அவன் வெக்னாவாக மாறியிருக்கான். வெக்னாவாக மாறினது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறதும் இதனால தான் போல். இது எல்லாத்தையுமே அவனோட கண்ணால் பார்த்துட்ருக்கான் நம்ம வில்லு. இதெல்லாம் பார்த்துட்டு வில்லு ஹென்ரிக்கிட்ட சொல்கிறான், நீ இப்படி தயவு செஞ்சு பண்ணாத, நீயும் என்ன மாதிரி தான், நீயும் ஒரு ஆயுதம் மாதிரி தான் வெக்னாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹென்றி சொல்கிறான், இல்லை நான் ஒன்றை மாதிரி இல்லை, எனக்கு வெக்னா தேவைப்பட்டுச்சு, வெக்னாக்கும் நான் தேவைப்பட்டேன், நீ நினைக்கிற மாதிரி வெக்னா என்ன யூஸ் பண்ணிக்கல, வெக்னாவும் நானும் ஒன்று தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை எல்லாத்தையும் பண்ண போகிறோன்னு சொல்லி முடித்த அடுத்த செகண்டு அங்கே இருக்க அந்த மறு உலகம், அதாவது அப்சைட் டவுனில் இருக்கிற அந்த உலகத்தில் இந்த பெரிய உருவம் மாதிரி ஒன்று வெளியே வருது. அதாவது பெரிய சிலந்தி ஆட்டம், அத்தனை கால் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய மிருகம் தான் நம்ம சீசன் 1லலாம் காமிச்சிருப்பாங்க. அது வேறு மாதிரி பிளாக் ஷேடோவாக காமிச்சிருப்பாங்க. இதில் விஎஃப்எக்ஸில் வேறு லெவலில் மிரட்டி விட்ருக்குறாங்க. அந்த மிருகம் அப்படியே எல்லாரையும் துரத்தி வருது. அந்த டைம் பார்த்து நம்ம எள்ளு அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு பறந்து வந்து வெக்னா வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெக்னா வயிற்றுக்குள்ளேயே உள்ளே போயிடுறா. வெக்னாவும் எள்ளும் மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க. அதே சமயம் அந்த மிருகம் அங்கே இருக்க நம்ம மற்ற ஹீரோஸை எல்லாரையுமே தாக்க முயற்சி பண்ணுது. அவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க, நீ அங்கே போ, நீ இங்கே போ, எல்லோரும் சுற்றி நின்று அடித்து அதை எப்படியாவது சாவடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதை யாரோ ஒருத்தவங்க டைவர்ட் பண்ணணும்னு சொன்னோன்னே நம்ம மைக்கோட சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க தான் அந்த பெரிய மிருகத்தை டைவர்ட் பண்ணுறாங்க கண்ணால் சுட்டு. அவங்க பின்னாடியே போன அந்த மிருகத்தை மற்ற எல்லாருமே ஃபயர் கன் அது இதுன்னு சொல்லி துப்பாக்கி எல்லாத்தையுமே வச்சு சாவடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லோரும். நம்ம டஸ்டின்னு அந்த மிருகத்தோட அடிப்பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட முட்டை மாதிரிலாம் இருக்குது. அந்த முட்டை எல்லாத்தையுமே கத்தியால் குத்தி சாவடிக்க முயற்சி பண்ணுறான். அதே சமயம் நம்ம எள்ளு அப்புறம் வெக்னா 2 பேரும் உள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம எள்ளு ஒரு வழியாக வெக்னாவை பின்னாடி இருக்க அந்த ஊசி மாதிரி, அதாவது ஒரு பல்லு மாதிரி பெருசாக இருக்குது, அதில் வச்சு அவளை சாவடிக்க முயற்சி பண்ணுறான். நம்ம வெக்னா ஹெல்லை தாக்க முயற்சி பண்ணும்போது நம்ம வில்லு சும்மா இருப்பானா, அவனோட சக்தியை வச்சு வெக்னாவோட கையை துண்டித்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணி அதை அப்படியே 2 பேரும் சேர்ந்து பின்னாடி போய் அது முதுகில் அப்படியே பின்னாடி குத்துற மாதிரி காமிச்சு அது சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வெளியே நம்ம ஹீரோ டீம் அந்த பெரிய மிருகத்தை எரித்து சாவடிச்சிட்றாங்க. எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வில்லு ஒரு வழியாக அந்த பவர்லேருந்து வெளியே வர்றான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே அந்த மிருகத்துக்கிட்ட உள்ளே போய் பார்க்கலாம், எள்ளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு
உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாரும் அந்த மிருகத்தோட வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வெக்னா பிடிச்சி வச்சுருந்தால குட்டீஸுங்க, அந்த குட்டீஸுங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தவங்களா எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹாலியை தான் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றி ஒரு வழியாக அவளும் உயிர் பொழைச்சிட்றா. உயிர் பொழைச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வெக்னா இன்னும் சாகவே இல்லை. சாகாமல் இன்னும் இருமிகிட்டே இருக்கிறான். நம்ம வில்லோட அம்மா சும்மா இருப்பாங்களா? எனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை 2ஆக வெட்டி சாவடிச்சிட்றாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே வேனில் ஏறி வெளியே வர முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் இதை வெடிக்க வைக்கணும்னு எல்லோரும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதே மாதிரி ஹார்பரும் அந்த தொட்டத்துலையனும் எல்லாத்தையும் வெடிக்க வைக்க சுவிட்சை ஆன் பண்ணிடுறாங்க. அது ஒரு பாட்டு ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக டீம் அந்த வேன்லேருந்து வெளியே, அதாவது அப்சைட் டவுன் வேர்ல்டுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இராணுவத்தில் இருக்க எல்லாருமே அவங்கள பிடிச்சிட்றாங்க. மாட்டிக்கிட்டாலும் நம்ம எள்ளு மட்டும் ஒரு வழியாக தப்பிச்சு அந்த அப்சைட் டவுனுக்குள்ளேயே உள்ளே போயிடுறான். ஆனால் அவளை உள்ளே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் டக்குன்னு எள்ளு நம்ம மைக்கை கூப்பிட்டு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. இதை நீ புரிஞ்சுக்கணும், இதை நீ ஏற்று தான் ஆகணும்னு சொல்லிகிட்ருக்கா. அந்த உலகம் பின்னாடி அழிஞ்சிட்ருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே போய் நானும் அழிஞ்சிட்றேன், இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்ன்ட்டு எள்ளை சாகிற மாதிரி காமிச்சிட்றாங்க. நம்ம பசங்க ஹீரோஸ் எல்லாருமே ஒரு வழியாக ஹை ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம லூக்கஸும் மேக்ஸும் முன்னே இருந்ததை விட இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் அந்த டைமில் தான் இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் லாஸ்ட் க்ரூசைட் படம் மூவி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு போர்டு வேறு காமிக்கிறோம். நம்ம ஜாக்கி மறுபடியும் ரேடியோ ஸ்டேஷன் வச்சு ஆரம்பிக்கிறா. நம்ம ஸ்டீவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கோச் ஆகிடுறா. அப்படி ஸ்டார்டிங்லேருந்தே பேபி சிட்டிங்காகவே தான் இருக்கிறாரு. நம்ம ஜோனதன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் காட்டுறாங்க. 2 பேர் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜோனதன் சினிமா எடுக்க போகிறேன்றாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னவோ நான் புதுசாக மக்களெல்லாம் தேடி போய் நிறைய கற்றுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ஹார்பர், வில்லு, ஐஸ் 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க வீட்டில். அந்த டைம் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் மைக்கே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபஸ்ட்டு சீன் நம்ம சீசன் 1ல் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி ஹார்பரை கேமரா ஜூம் பண்ணி அப்படியே கொண்டு போய் காட்டுறாங்க. ஏன்னா நம்மளால தான் ஹார்பர் சீஃப் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம மைக்கு உட்காந்து ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. எங்கேன்னா நம்ம லாஸ்ட்டாக எள்ளு எங்கே காணாமல் போனாலோ அங்கே உட்காந்து அந்த இடத்துல நம்ம ஹார்பர் கரெக்டாக அவர் தேடி பிடிச்சி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம மைக் சொல்கிறான், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எள்ளை கூட்டிகிட்டு 3 அருவி விழுகிற மாதிரி ஒரு இடத்துக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹார்பர்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஹார்பர் அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மைக்கு வந்ததுக்கப்புறம் அவனோட அம்மா அவனை போய் பார்த்து கட்டி பிடிச்சி, நீ இப்போ ரொம்ப வளர்ந்துட்ட, நீ சின்ன பையன் மாதிரி இல்லை, அதனால் உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு வேறு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. கிராஜுவேஷனில் டாப் ரேங்கரான நம்ம டஸ்டின் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. நம்ம ஹெட் மாஸ்டரை கழுவி ஊற்றுறாரு. ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியத்தில் இருக்க எல்லாருமே குலுங்கி சிரிக்கிறாங்க. சிரித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தா, இனிமேல் என்னை என்ன டிசி கொடுத்து அனுப்பிச்சுட்ருவீங்களா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அதோட ஃபங்க்ஷன் முடியுது. அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ டீம் எல்லாருமே அவங்க வீட்டில் உட்காந்து மாற்றி ஒவ்வொருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மைக்கு ஒரு ஸ்டோரி டெல்லர் மாதிரி, நம்ம டஸ்டின் ஒரு பெரிய ஸ்கூலில் போய் ஹை ஸ்டடி பண்ணுற மாதிரி. இப்போது நம்ம மைக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா, உண்மையிலேயே நம்ம சாகலை, அவள் அந்த இடத்துல தப்பிச்சு தான் போயிருக்கிறா. அவளுக்கு காளி கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்கணும். நம்மளை எல்லாரையும் பிடிக்கும்போதே அங்கேருந்து தப்பிச்சிருக்கணும். அவள் நான் சொன்ன மாதிரி 3 அருவி விழுகிற மாதிரி ஒரு பெரிய காடு அந்த மாதிரி ஒரு இடத்துல மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் போய் வாழலான்னு அவள் கண்டிப்பாக முடிவு பண்ணியிருப்பா. ஆனால் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி மைக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்ருக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி அதே மாதிரி அவன் சொல்கிற மாதிரியே ஒரு இடத்துல இருக்கிறா. இவன் சொல்கிற மாதிரி அப்படியே நடக்குதா அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு யூகமாக தான் கண்டிப்பாக சொல்கிறான். அவன் எதனால் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா, அந்த டைமில் அவளுக்கு மறைஞ்சு போகிற சக்தியெல்லாம் இல்லை. அங்கே இராணுவ படை இருக்கும்போது அந்த இடத்துல
அந்த வைப்ரேஷன் மாதிரி ஒன்று இருந்தது. அதனால் அவளால் பவர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் காளி தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. மைக்கோட சிஸ்டர் ஹாலி அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கீழே வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மைக்கு கதை சாத்திட்டு வெளியே கிளம்புறான். இவ்வளோதாங்க இந்த கதை. இதில் எனக்கு பிடிச்சது இந்த மைக்கும் எல்லும் கடைசியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் கதையை பொறுத்த வரைக்கும் காளி மட்டும் செத்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் காளி செத்தது பெருசாக யாருக்கும் இம்பேக்ட் ஆகலை. மற்றபடி ஸ்டோரியில் எல்லாருமே உயிரோடு தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்க்காதவங்களாம் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நான் பர்சனலாகவே சொல்கிறேன். ஸோ கைஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி